இன்றைக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நாங்கள் பொருணர்ந்து ஓதுவோம் என்றதன்படி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் 8 நாள் மலர் என்ற அப்பர் சுவாமிகளுடைய பாடலை பார்க்க போகின்றோம். நான் அதை இணையதளத்தில் எடுத்து பகிர்ந்து கொள்கிறேன். திருத்தாண்டவம் ஐயா. இது இல்ல குறுந்தொகையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பகிர்ந்து கொள்றேன். இப்ப எங்களுக்கு பார்ப்பேன் நாங்கள். ஐங்கே கரத்தனை அணை முகத்தனை இந்தின் இளம்பறை போலுமையிற்றனை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். படிங்க இந்த பாட்டு. திருச்சிற்றம்பலம். 8 நான்மலர் கொண்டவன் சேவடி மட்டலரிடுவார் வினை மாயுமால் கட்டித்தேன் கலந்தன்ன கெடில வீரட்டனார் அடி சேரும் அவர்க்கே. 8 நான்மலர் கொண்டு அவன் சேவடி மட்டு அலர் இடுவார் வினை மாயுமால். என்ன சொல்றார்? 8 மலர்கள் நானே மலர்களை கொண்டு 8 விதமான மலர் 8 விதமான மலர்களை கொண்டு அவன் சேவடிக்கு இட்டு வணங்குவார் என்ற வினை இல்லாமல் போகும். மட்டு அலரென்றால் அப்பதான் விரிகின்ற இளம்பூ. ஜஸ்ட் மட்டலர்ந்த தாமரை போல் என்றால் என்ன கருத்து? அது இப்பதான் பூத்து கொண்டிருக்குது. வெரி ஃப்ரெஷ். பழைய பூ இல்லை. காலையில பூத்தவுமான மட்டு அலரிடுவார் வினை மாயுமால் என்று சொன்னார். அது என்ன 8 நான்மலர்? அன்று பூத்த 8 நான்மலர் என்றது ஒன்று. 8 வகையான பூக்களோடு 8 வகையான பூக்கள் இவை எங்கே பாவிப்பது? சேவடிதான் போட்டுக்கும். சேவடி சிவந்த திருவடிகள்ல பாவிக்கும். தோசோனும். அது என்ன 8 நான்மலர் என்று அப்பர் சுவாமிகள் இதை சொல்லுகின்ற 8 சிவந்த ஆண்டவன் சிவபெருமான் குணத்தை சொல்றார். இல்ல சிவபூஜைகிறவர்கள் அந்த அறம் தவம் அன்பு வெண்வகை குணம். எஸ். என்னென்ன? பொறாமை பொறை வாய்மை கொல்லாமை தவம் அன்பு அறம் தவம் அன்பு பொறுமை பொறி சத்தியம் வாய்மை என்ன சொல்லுவோம்? அதை என்னன்னு சொல்றோம் நாங்க அந்த சமஸ்கிருதத்துல அஹிம்சா பிரதமம் புஷ்பம் அதேதான். அஹிம்சா பிரதமம் புஷ்பம். பிரதமம் என்றா முதலாவது, முதன் மந்திரியை. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் துவிதீயம் இந்திரிய நிகிரகம். ரெண்டாவது துவி என்றா ரெண்டாவது இந்திரிய நிகிரகம் என்றா புலனடக்கம். திருதீயந்து தயா புஷ்பம் சமா புஷ்பம் சதுர்த்தகம். திருதீயந்து தயா புஷ்பம் சமா புஷ்பம். திருதீயந்து தய என்றது அன்பு கருணை. ஷமா புஷ்பம் சதுர்த்தகம். 4வது ஷமை. ஷமை என்றா பொறுமை.
ஞானபுஷ்பம் ஞானபுஷ்பம் தபஹ தவபுஷ்பம் பக்தி புஷ்யந்து சப்தமம். ஞானம், தவம், பக்தி இது மூன்றும் சேர்ந்தா 4 3 7 சப்தமம். சத்தியமே அஷ்டம புஷ்பம். 8வது புஷ்பம் வந்து சத்தியம், உண்மை என்று சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லி அகப்பூசைக்கு சிவபெருமானுக்கு அகத்தால இதுல வந்து அகிம்சை, புலனடக்கம், அன்பு, பொறுமை, ஞானம். ஞானம் என்றது இது விதமான அறிவு இருக்க வேணும். ஞானம், மற்றது தவம். தவம் என்றது சரிய கிரிய யோக ஞானத்துல பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் இருந்தா இப்போ 8 நாள் டக்குன்னு வந்திருக்கும் எல்லாருக்குமே. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பத்தாது பிராக்டிஸ். தவம், மற்றது பக்தி. பக்தி என்பது இறைவன் மீது கொண்ட அன்பு. தயை என்பது மற்ற உயிர்கள் மீது கொண்ட அன்பு. அதுங்களா மற்ற உயிர்களையும் அன்பை இருக்கணும். தயை, மற்ற உயிர்களுக்கு ஒரு நாளும் தீங்கு செய்யப்படாது. அகிம்சை, பொறுமையா இருக்க வேணும். அப்ப மற்றது கொஞ்சம் சீலிங் ஆஃப் டிசையர்ஸ் வேணும். கொஞ்சம் உச்ச வரம்பு கூட வேணும் எல்லாத்துக்கும். மற்றது அடுத்தது வந்து உண்ணுவதில் ஒரு அளவு, உறங்குவதில் ஒரு அளவு, செலவழிப்பதில் எல்லாத்துலேயும் ஒரு 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 கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். அது இந்த ஓட்டத்துக்கு ஓடப்படாது. அது இந்த ஓட்டத்துக்கு சத்தியமே மாட்டா. அப்ப அப்ப அஹிம்சா பிரதமம் புஷ்பம் திவிதீயம் இந்திரிய நிகிரகம் திருதீயந்து தயா புஷ்பம் இல்ல திருதீயந்து தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் சதுர்த்தகம் ஞானபுஷ்பம் தவபுஷ்பம் பக்தி புஷ்யந்தி சப்தமம் சத்யமேவாஷ்டம புஷ்பம் மேபி திஷ்டதி சங்கரஹா. இதுதான் இந்த பாடல். இது அகப்பூசையில, அதாவது அகப்பண்புகளை, இந்த குவாலிட்டிஸை நாங்கள் கல்டிவேட் பண்ணுவோம். இது வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான், அப்படித்தான், பின்னேறவும் அப்படித்தான். இதுகள்ல எங்களுக்கு நெடுக கூறதான் நகிக்கல கோபிப்ப விடக்கிட ஹிம்சை பண்ணுவோம் எல்லாம் இருக்குது எங்களுக்கு. அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நேர்ச்சர் பண்ண வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக கல்டிவேட் பண்ண வேணும், வளர்த்து கொள்ள வேணும். அப்ப அந்த வளர்க்கிற அந்த நேர்ச்சர் பண்ற அந்த ஒவ்வொன்றையும் நேர்ச்சர் பண்றதுதான் சிவனுக்கு நாங்கள் இடுகிற 8 புஷ்பம். அவற்றை பக்தி என்றது 8லே 1 தான். பாத்தீங்களோ, பக்தி என்றது 8லே 1. இந்த சரியகிரிய யோகஞானமும் அந்த 8லே 1. உண்மையா இருக்க வேணும். உண்மையா இருக்க வேணும். உண்மையா இருக்க வேணும். அது உண்டு. உண்மை பேசுதல் அல்ல, உண்மையா இருத்தல் என்பது அதை விட மேலாக. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. வள்ளுவர் சொல்லுவார், தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. டோன்ட் பி என்ன சொல்றது, பொய்யுக்கு என்ன இங்கிலீஷ்? உங்களோட நெஞ்சுக்கு டோன்ட் பி ட்ரூ டு யுவர் ஹார்ட். அதான் உண்டு. பொய்ய மற்ற வேற தான் ட்ரூ டு யுவர் ஹார்ட். Unless that act itself will burn you out. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். எனக்கு இது இல்லையண்டா இல்லத்தானே பிரகன் அது சொல்றேன் ஒட்டி இல்லை இல்லை நான் அப்படித்தான் என்று சொல்ல அது இல்லையாவுமா? அப்ப தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றது வள்ளுவர் வாக்கு. தவம் என்பது வேறு ஒன்றும் தனியே இருந்து அப்படி செய்யறதில்லை. இந்த சரியகிரிய ஞானத்தை இறை நாட்டமுள்ள ஆக்ஷன்ஸ் வாழ்க்கை நிறைய கொஞ்சம் கொண்டு வர பார்க்கிறது. ஞானம் என்பது இந்த விதமான விஷயங்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், கூடல். அதுல அட்லீஸ்ட் கேட்டல், சிந்தித்தல் அதை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது இது அந்த கட்டுரையாக இருக்க வேணும். எடுக்கிறேன் பாருங்க வாரம். சிவபூஷ சம்பந்தமான கட்டுரைக்குள்ள அது இருக்கும். சிவபூஷ அகப்பூசை பாடல்கள் அட்ட புஷ்பம் வந்துட்டு.
இந்த பாட்டு தான் அங்கேயும் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு பாத்தீங்களே. சிவபூஷ குறியீட்டு விளக்க வேண்டும் ஒன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொண்டு அதெல்லாம் தொடங்கி போட்ட நிக்குது அப்படியே பாருங்க வாசிக்கிறேன். விசேட தீட்சை எனும் 2ஆம் தீட்சை பெற்று சிவாகம விதிப்படி நித்தமும் சிவபூசையின் ஒரு பகுதி அட்டபுஷ்பம் என்னும் 8 மலர்கள் நித்தமும் செய்கின்ற வர வேணும், அதுல வரையலையே. அது நித்தமும் செய்கின்ற சிவபூசை என்ற ஒரு பகுதி வரும். சொல்லுங்க, நீங்க வாய்ச்சு கொண்டு போகும். 8 நான் மலர் கொண்டவன் சேவடி மற்றலறிடுவார் வினை மாயுமால் கற்றித்தேன் கலந்தன்ன கெடில வீரட்டானடி சேரும் அவர்கே. இதுதான் நாங்கள் இப்ப படிச்ச பாட்டு. அடுத்தது 8 இன்னும் வருகிறது பாருங்க, வேற பாடல்கள்ல அடுத்தது என்ன சொல்றார்? 8 கொலாம் அவரீரில் பெருங்குணம் 8 கொலாம் அவர் சுட்ட இனமலர் 8 கொலாம் அவர் தோழினை ஆவன 8 கொலாம் திசையாக்கின தாமே. இப்ப அவர் சொன்னீங்களே அது 8 நான் மடல் 8 குணங்கள் உண்டு. அது தலர்கள் 8 குணங்கள் அல்ல, ஆனா எல்லாம் 8 ஆயிருக்கு. அவருடைய பெருங்குணங்கள் 8, அவருடைய 8 குணங்கள் 8 குணங்கள். அதான் கோளில் பொறியில் குணமிலவே என்ன கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தல். எண்குணத்தான் என்று வள்ளுவர் சொல்றார். எண்குணம் 8 கொலாம் 8 அவருடைய 8 கொலாம் அவர் ஈரில் ஈறு கண்டா முடிவில்லாத ஈறு கண்டா முடிவு ஈரில் பெருங்குணம் 8 குணங்கள். 8 கொலாம் அவர் சூடும் இன மலர். இப்ப வந்த மலர்கள் இதை விட வெளிப்பூசைக்கு மலர் இருக்கு, அது பார்ப்போம் பிறகு. 8 கொலாம் அவர் தோளினை ஆவல எண்தோள் முக்கணம்மானு என்று படிப்போம். சிவருமானுக்கு 8 தோள், 4 கரங்கள் என்றா 8 தோள் என்ன? எண்கரங்கள் 8 தோள். சரி, 4 கரங்கள் ஒரு பக்கம் 4 கரம் எண்தோள் முக்கணம்மானு 8 தோள்கள். 8 கொலான் திசை ஆக்கினதாமே 8 திசைகளை அவர் ஆக்கினார். 8 டிரெக்ஷன் இல்லையா, திக்குகள். அடுத்த பாருங்க. அட்ட புட்பமவை கொழுமாறு கொன் அட்டமூர்த்தி அநாதிதன் பாலனன் 8 மாறு கை இற்பவதி திகை விரட்டானடி சேரு மலர்களே. அட்ட புஷ்பமவை கொழுமாறு கொன், இதைத்தான் அட்ட புஷ்பம் என்று சொல்றது. 8 நான் மலர்ன்றது அட்ட புஷ்பம் வடமொழியில. அட்ட புஷ்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்டமூர்த்தி. அட்டமூர்த்தி என்றா 8 இடங்கள்ல இறைவன் இருப்பான். என்னென்ன 8 இடங்கள் இறைவனுடைய அட்டமூர்த்தம்? ஐம்பூதங்கள், ஆன்மா. ஆன்மா எல்லாத்தையும் ஆன்மாவிலே இறைவன் இருக்கிறான். நிலநீர் நெருப்பு காற்று ஐம்பூதங்கள்ல இருக்கிறான். சூரிய சந்திரர்லயும் இருக்கிறான். சூரியன் சந்திரன் 8. அக்னியும் அது அக்னி பஞ்சபூதத்துல வந்துருந்தானே. அட்ட புஷ்பம் அவை கொழுமாறு கொண்ட அட்டமூர்த்தி அநாதிதன் பாலனைந்து அட்டுமாறு செய்கிப்பவர்க்கு. அட்டுமாறு என்றால் அவர்களுக்கு தொண்டு வேலை செய்பவர்களுக்கு வதிகை வீரட்டானரடி சேருபவர்களே திருவதி வீரட்டான் திரு இறைவனுடைய அடியை சேர்வார்கள். அடுத்தது மட்டமலர் சொல்லுங்க. அட்டமாமலர் சூடிடும் சூடுயாடும் பொடு வட்டப்புன் சடை மாமரை காடரோ நட்டமாடியும் நான் மறைபாடியும் சுத்தமாக இருக்கும் இடமிதே. இது திருமறைக்காட்டுல முதல் 2 திருவதிகை வீரட்டானும், இது திருமறைக்காட்டுல. அட்டமாமலர் சூடி அடும் பொடு வட்ட புன்சடை சடை மாமரை காடரோடு மாமரை காடரோ திருமறைக்காட்டுல இருக்கிறவரோ நட்டமாடியும் நடனமாடியும் நான்மறை பாடியும் இட்டமாக இருக்கும் இடம், அதே விருப்பத்தோடு இருக்கின்ற இடம். 8 வகையான மலர்களிட்டு வழிபடும் அட்ட புஷ்பஞ்சாத்தி வழிகளை பாடியுள்ளார். இந்த 8 கொஞ்சம் பாருங்க, வாசிங்க பார்ப்போம்.
இங்கே புறப்படும் 8 மலர்கள் அவை புன்னை, வெள்ளெருக்கு, சண்பகம், நந்தியாவத்தம், நீலோத்பலம், பாதிரி, அலரி, செந்தாமரை. 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 புன்னை புன்னம்பூ, வெள்ளெருக்கு வெள்ளெருக்கம்பூ, சண்பகம், நந்தியாவர்த்தம். நித்திய கல்யாணி நந்தியாவர்த்தம் தான் உண்மையில, ரெண்டும் நந்தியாவர்த்தத்துக்காக வரும். நந்தியாவர்த்தம், நீலோத்பலம், பாதிரி, அலரி, செந்தாமரை. இவ்வளவுதான் அந்த 8 புஷ்பங்கள். இது எங்களுக்கு இலகுவா கிடைக்கிற புஷ்பம் எது இங்க? அலரி இலகுவாக கிடைக்குது. இலங்கையில இலகுவாக கிடைக்கிறது நந்தியாவர்த்தம். அலரி இந்த அலரி இல்ல, மற்ற அலரி இருக்குது. அதையும் இப்ப அலரி நச்சுக்காய் என்று சொல்லி சில இடங்கள்ல அழிக்கினோம், ஆனாலும் வளர்த்து வருகினதும் இருக்குது. மற்றது நீலோத்பலமும் செந்தாமரையும் தெரியும், சிங்கள பகுதிகளில் மற்ற இடங்கள்ல போய் எடுக்கலாம். அதுகள் பூக்கடைகள்ல அங்க கிடைக்கும். மற்றது வெள்ளெருக்கு எடுக்கலாம், ஆனா வீட்டுல வச்சிருக்கிறது குறைவு. புன்னை சில இடங்கள்ல தான் இருக்கும். சண்பகம், பாதிரி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. புறப்பூசையில் இந்த 8 மலர்களை அல்லது இவற்றில் இயன்றவற்றை 8 மந்திரங்களை சொல்லி சாத்தி வழிபடுதல் முறையாகும். அந்த நாளையில பூஜையினர்கள் இந்த 8 மலர்களையும் வச்சிருப்பார்கள் பக்கத்துல. இந்த மரங்கள் எல்லாம் வச்ச பூஜைக்கு முதல் போய் இந்த 8 மலர்களையும் பறித்து கொண்டு வருவார்கள். கவனிக்க இதுல வில்வம் இல்லை, என்ன அப்ப அந்த நாளையில வில்வம் பிரபல்யமானதுக்கு முந்தையே இந்த 8 மலர்கள் தான் இருந்தது. 8 மலர்களை பாருங்க. இந்த 8 மந்திரங்கள் பாருங்க, என்னென்ன சொல்றீங்க? 8 மந்திரங்கள் அட்டபுஷ்பம் சாத்தும் போது சொல்லப்படும் 8 மந்திரங்களாவன: ஓம் பவாய சுவாய நமகா, ஓம் சர்வாய சுவாய நமகா, ஓம் ஈசானாய சுவாய நமகா, ஓம் பசுபதே சுவாய நமகா, ஓம் ருத்ராய சுவாய நமகா, ஓம் உக்ராய சுவாய நமகா, ஓம் பீமாய சுவாய நமகா, ஓம் மகாதேவ சுவாய நமகா. மகாதேவ் என்றது மகாதேவ் என்ற சுருக்கம். இந்த 8 நாமங்களையும் சொல்ல வேணும். இந்த 8 நாமங்களையும் சொல்றது கும்பாபிஷேகம் செய்கிறது மாதிரி. கும்பாபிஷேகத்துல அட்டமூர்த்தியா இருக்கிற இறைவனை அந்த முன்னால இருக்கிற இதுல கொண்டு வந்து சேர்க்கிறவன், அதானே கும்பாபிஷேகம் கோயில்ல. இது நித்திய பூஜையில நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறோம். பாருங்க, ஒரு கும்பாபிஷேக பலன் இதுக்கு கிடைக்கும். எப்படி பாருங்க, அடுத்தது படியுங்க. சிவபெருமான் பிருதிவி என்னும் நிலத்தில் வியாபித்திருப்பதால் பவன், அப்பு என்னும் வாயுவில் வியாபித்திருப்பதால் அப்பு என்பது அப்பு என்றும் நீரில், வாயுவில் வரக்கூடாது. நீர் நீர் நீர். அடுத்தது தேயு என்னும் அக்னியில் வியாபித்திருப்பதால் உருத்திரன், வாயுவிலே வியாபித்திருப்பதால் பீமன். பீமன் என்ற பெயர் வாயு திறனுக்கு இருந்ததல்ல, அதனால வாயுவில வியாபித்திருப்பதால் பீமன். ஆகாயத்திலே வியாபித்திருப்பதால் மகாதேவன், சூரியனிடத்திலே அந்தர்யாமியாய் இருத்தலால் உக்ரன். அந்தர்யாமி என்றால் என்ன? அகத்திலே, சூரியன் மத்தியிலே இருக்கிற தேவன் அவர்தான். பர்கோ தேவஸ்ய தீமஹி என்று சொல்றவல்லோ, அந்த தேவன் அவர்தான். சந்திரனிடத்திலே அந்தர்யாமியாய் இருத்ததால் சோமன் அல்லது ஈசானன். ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் உயிருக்குயிராக நிற்றலால் பசுபதி என்றும் வழங்கப்படுகிறார். நாமங்களால் சிவபெருமான் சர்வ வியாபகர் என்பதை அறிகின்றோம். இதை விட வேறு ஏதாவது இருக்குதோ? இல்லை. இந்த சர்வ வியாபகத்துவம் சிவன் ஒருவனுக்கே உரியது. சிவன் ஒருவனுக்கே உரியது. இந்த 8 நாமங்களையும் சொல்றதால பவாய சிவாய பிருதிவி என்ன, பிறகு அங்கால சர்வாய என்று சொன்னால் நீர், மற்றது ருத்ராய என்று சொன்னால் என்றதே அக்னி பீஜம் தான். ருத்ரன்டா அக்னி, வாயு பீமன் என்றா வாயு,
மகாதேவனண்ட ஆகாசம், மற்றது சூரியனிடத்துல உக்கிரன், சந்திரனிடத்துல ஈசானன், உயிர்களிடத்துல பசுபதி. இதை நெச்சு சொன்னால் உங்களுக்கு சிவபெருமானுடைய சர்வவியாகத்துவம், அதே சர்வவியாகமான இறைவன் தான் முன்னால நாங்கள் வழிபடுற சிவலிங்கத்துல இருக்கிறார் என்று பூ போடுறோம். இது இறைவன் சர்வவியாகத்துவத்தை தருகிறது. அறிந்து இப்படி பூ போடைக்க இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நித்தியமா பூஷையில கும்பாபிஷேகம் செய்த பலன் உங்களுக்கு. சரியா? பூசை செய்கிறார்களுக்கு இன்றைக்கு அடுத்த லெவல் என்ன? அடுத்தது இதேபோல மது இருதய கமலத்தில் பூசிக்கும் அந்தர்யாகம் எனும் அகப்பூசையிலும் மானசீகமாக 8 மலர்களை இம்மந்திரங்கள் சொல்லி அர்ப்பணித்து வழிபடுதல் சிவாகம முறையாகும். அகப்பூசையில் பாவனையாக நாம் சமர்ப்பிக்கும் 8 மலர்களாவன: அஹிம்சா பிரதமம் புஷ்பம், த்விதீயம் இந்திரிய நிகிரகம், திருதீயந்து தயா புஷ்பம், ஷமா புஷ்பம், சதுர்த்தகம் ஞான புஷ்பம், தபக புஷ்பம், பக்தி புஷ்யந்து சப்தமம், சத்யமே வாஷ்டமம், புஷ்பமேபிஸ் துஷ்யதி சங்கிரக. அஹிம்சை புலனடக்கம், இந்திரிய நிகிரகம், தயை பொறுமை, ஷமா ஞானம், தவம் சரியை, கிரியை யோகம் ஞானம் ஆகியவையே தவம், பக்தி உண்மை சத்தியம் என்பனவாம். தயை என்பது அன்பு, மற்ற உயிர்களிடத்தில் இருக்கிற அன்பைத்தான் தயை என்று சொல்றது. மற்றது ஞானம் என்பது தவம் சரியாகிய தவம், பக்தி இறைவன் மீது கொண்ட அன்பு. அது தெரியும் எல்லாருக்கு உண்மை என்பனவா. இப்படி போட்டுட்டு நல்லா இருக்கு. மற்ற உயிர்களிடத்தில் அன்பு, இது இறைவனிடத்தில் அன்பு. இப்போ எங்களுக்கு அந்த அட்ட புஷ்பம் 8 நான்மல் என்பதுக்கு வடிவாக எங்களுக்கு விளக்கம் தெரியும். பூசையில் அட்ட புஷ்பம் சாத்தும் இந்த விதிமுறையானது நமது நாளாந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமான இந்த அகப்பண்புகளை வளர்த்தெடுக்க உதவுகின்றது. இப்பண்புகள் பூசை செய்வதற்கு நம்மை தகுதியாக்கி தயார்படுத்துகின்றன எனலாம். இதுதான் அட்ட புஷ்பம் என்ற முறைமை. சேவ் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிடுறேன். இந்த கட்டித்தேன்கலந்தன்ன கெடில வீர், கட்டித்தேன்கலந்தன்ன, கட்டித்தேன், தேன்ல 2 இருக்கு. என்ன கட்டித்தேன் என்றது என்ன? அதையோட சேர்ந்தது இல்ல, தேன்ல ஒரு டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி வரும். தேனில டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி வரும். இப்ப தேனை தெரியும், தேன்ல இப்படி ஒழுகுற தேனி இருக்கு, இறுக்கமான தேனி இருக்கு. எங்களோட வீட்டுல நாங்க தேனி வளர்க்குறோம் நாங்கள். அப்ப இந்த மாதிரி தேன் எடுத்தது ரொம்ப கட்டி, அந்த இறுக்கமே இருக்கு, இப்படி விட்டா ஊத்தாது, இப்படி இறுகித்தான் இருக்கு. தேன் பாவிக்கிறது, இந்த சலாட் செய்யறதுக்கு சலாட் ட்ரெஸ்ஸிங் ஒரு சொட்டு தேன், அப்ப அதுக்கு ஒரு சொட்டு ஊத்த வேணும். கட்டியை விட்டா அது மிக்ஸ் பண்ணப்படாது. என்ன அப்ப தேன் ஊத்துப்படுதில்லைன்னு அதுக்கு ஒரு குட்டி தேன் போதல் வேண்டி வச்சிருக்கிறோம். எங்கட வீட்டுல தேன் இருந்தாலும் சொன்னார்கள் மைக்ரோவேவ் பண்ணி போட்டு ஊத்தலாம் வேண்டு. ஆனா இது விலை இறுக்கமாயிருக்கு, கரண்டில இருந்து இப்படி கவிட்டா விடுவாது. அது அந்த தேனின் சீசனை பொறுத்தது. மற்றது அந்த சில சீசனுக்கு சில தேன் வரைக்க ஒவ்வொரு நிறத்துல வரும். சில நல்ல டார்க் ப்ரௌன் கரி நிறத்துல வரும், டார்க் ப்ரௌன்ல வரும், லைட் ப்ரௌன்ல வரும், கோல்டன் கலர்ல வரும், லைட் எல்லோல வரும், தண்ணியா வரும். அது அந்த தேன் கூட்டுக்குள்ள எல்லாம் அந்த மாறி மாறி இது வரும். இந்த முறை கொஞ்சம் கூடுதல் இருந்தாலே இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பிழிஞ்சு எல்லாம் இப்படி வந்துட்டு அதுல இருந்து அது இன்னும் பிழிஞ்ச முடியல.
ஒரு பகுதி தான் புரிஞ்சு மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்கு அது. அப்ப அந்த கட்டித்தேன் வந்து இப்படி எடுத்தா அது இறுக்கமாக இதா இருக்கிறது. கட்டித்தேன் கலந்தன்ன அதுபோல கலந்தது போல இனிமையான ஈரட்டான தேனி வளர்க்கல எல்லாம் ரொம்ப சுலபம். ஊர்ல எல்லாம் நாங்க ரொம்ப சோம்பறியா இருந்தோம். கன விஷயம் செய்கிறேல ஒரு தேன் கூட்டை வச்சு தேனி வளர்த்தா ஊர்லயே எவ்வளவோ தேன் எடுத்திருக்கலாம். என்ன நானும் ஊர்ல இப்ப வளர்க்க வச்சிருக்க ட்ரை பண்றேன். நீங்க எடுக்கணும் கேரளால ஒருத்தர் செய்கிறார். அப்படி யாராவது பிடிச்சாங்க செலவும் இல்லை. ஒரு கூட்டை வச்சுட்டு இடக்கடா தேனி என்ன விட்டுட்டு ஓடிடும் அவ்வளவுதான். அப்ப திருப்பி இன்னொரு தேன் கூடு பண்ணி தொடங்கணும். எங்களுக்கு நடந்துட்டு தான் நீ இந்த முறை செய்கிற என்றால் இன்னொரு தேன்பதை வேண்டி திருப்பி தொடங்க வேணும். அந்த சட்டம் எல்லாம் இருக்குது அது தொடங்கணும். அப்படி இப்ப மிக இலகுவான வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. இப்ப இங்கெல்லாம் அது இவ்வளவு குளிர் நாட்டிலேயே தேனீயை வச்சு வளர்க்கறது என்றால் அந்த வெப்ப நாட்டில என்ன இலகுவா செய்யலாம் நாங்கள். என்னென்று சொல்றாங்க இந்த யானை வருகுது என்று சொல்ற இடம் இருக்குல்லோ. யானை தொல்லை இருக்கிற இடங்கள்ல தேனி இருந்தா யானை இங்கால வராதாம் அது இந்த சத்தத்துக்கு. ஆனா தேனி இருந்தா கரடி வரும். ஓ அதுக்கு நல்ல விருப்பம் கரடி. கரடி வரும் அந்த சத்தத்துக்கு. ஆனா யானை வராது. மட்டக்களப்பு பக்கம் தான் யானை. ஒவ்வொன்று இல்ல இப்ப வன்னி எல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து போறது இருக்குது. சில டெக்னிக் இருக்கு. இலகுவான வழிமுறைகள் இதெல்லாம் வந்து அது வந்து இப்ப எல்லாம் மாடு வளர்க்குறேன்னு சொல்லி மரம் வளர்க்குறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இல்லை. அதுதான் எங்கட வளர்க்குறது. நாங்கள் அதை வளர்க்குறோம் இல்லை. அப்ப எல்லாம் விலை வியாபார நோக்கம் என்ன விழுந்தால் குறுகிய காலத்துல பெரும்பலன் தரணும் வித்தால் என்ன வரும் ஏற்றுமதி செய்ய தவிர உங்களோட வீட்டு பாவனைக்கு இருந்தாலே பெரிய விஷயம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்து எடுத்து கொஞ்சம் ஏதாவது வித்து எடுத்தால் அது பெரிய விஷயம். எல்லாரும் எடுத்த உடனே யோசிக்கிறது வீட்டை செய்யல ஏற்றுமதி பயிர் அந்த பயிர் இந்த பயிர் என்று சொல்லி. இது இலகுவான விஷயம். ஒரு தேன் கூட்டை பண்ணி வச்சுட்டால் அது அந்த வாழ தேன் வருஷம் வந்து கொண்டு இருக்கும். அடுத்த பாடலுக்கு போவேன். அது பண்ண இல்ல இப்ப வந்துட்டுதான். இரண்டாவது பாடல். நீளமானினைத்தென்மலரிட்டவர் கோளவல் வினையும் குறைவிப்பரால் மாலிலியும் கடிலக்கரை வேலி சூழ்ந்தளகாய வீரட்டரே. நீளமானிணைந்து நீளமண்டா எப்பொழுது நெடிய பொழுது எப்பொழுது நினைந்து எண்மலரிட்டு 8 விதமான மலர்களை இட்டவர் கோள நவல்வினையும் குறைவிப்பரால் அவர்களை சூழ்ந்த கொடிய வினைகளையும் அவர் குறைவிப்பார். சில வினைகள் முழுக்க போகாது என்ன செய்த வினைகள். அதனாலும் கொஞ்சம் குறைக்க பண்ணுவார். வாழமால் இழியுங்கெடிலக்கரை. இங்க மால் என்பது கடலை சொல்றதா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பம். வேலி சூழ்ந்தழகாய வீரட்டரே. வேலியும் என்னென்று பார்க்கணும். பாப்பம். வட்டமாகவும் பெரிதாகவும் ஓடுகின்ற கடில நதிக்கரை வேலி போல் சூழ்ந்த வீரட்டத்திரை. வேலி என்பது வேலி போல் சூழ்ந்த வீரட்டர். பாலமால் இழியும் வட்டமாகவும் பெரிதாகவும் ஓடுகின்ற கடில நதி. நினைக்கிறேன் இந்த நதி வந்து ஒரு இடத்துல இப்படி சுத்தி கொண்டு போவது போல இருக்கு வட்டம் போல. அதான் வட்டமாகவும் பெரிதாகவும் கடில நதிக்கரை வேலி போல சூழ்ந்த வீரட்ட திரைவர். வாலமால் இழியும் கெடிலக்கரை வேலி சூழ்ந்த அழகாய வீரட்டரே. அவர் வழிபடுவர்களின் கொடிய வல்வினையை. கோள வல்வினை என்பது கொடிய வல்வினை. மூன்றாவது பாடல். கள்ளி நான் மலரோரிரு 4 கொண்டு உள்குவாரவர் வல்வினை ஓட்டுவார் தெள்ளு நீர்வயல் பாய்கெடிலக்கரை வெள்ளை நீரணி மேனி வீரட்டரே. கள்ளில் நான் மலர் ஓர் 4 கொண்டு. கள் என்பது இங்க வந்து மதுவை குறிக்கிறது. இங்க மது என்பது தேன், நாட் த ஆல்கஹால் இல்லை.
மது என்பது தேன். இப்ப கள் என்பது இங்க தேனைத்தான் சொல்லு. கள்ளின் நான்மலர் ஓர் இரு நான்குன்றது 8. அப்ப தேன் நிறைந்த அந்த 8 மலர்களையும் கொண்டு உள்குவாரவர் நெஞ்சமுருகி வழிபடுபவர்களுடைய வல்வினை ஓட்டுவார், கொடிய வினைகளை ஓட்டுவார். இறைவனை வழிபடுவதனால எங்கள் வினைகள் போகும். வினைகள் போனா துன்பங்கள் போகும். தெள்ளு நீர் வயல்வாய், தெளிந்த நீர் வயல்களில் பாய்கின்ற கெடிலக்கரை, இருக்கின்ற வெள்ளை நீரணி மேனி, வெள்ளை நீரையணிந்த திருமேனியுடைய வீரட்டரே, வீரட்டானரே. அடுத்த பாடல் பாருங்க. பூங்கொத்தாயின தாயின மூன்றொண்டோர் 5 வாங்கி நின்றவர் வல்வினை ஓட்டுவர் வீங்கு தன்புணல் வாய் கடிலக்கரை வேங்கை தோளுடையாடை வீரட்டாரே. பூங்கொத்தாயின 3 ஓர் 5 எவ்வளவு? 8. பூங்கொத்தாயின அந்த பூக்கள் 8 பூக்களையும் விட்டு வாங்கி நின்றவர், இறைவனை வணங்கி நின்றவர்கள் வல்வினை ஓட்டுவார், அவருடைய கொடிய வினைகளை இவர் ஓட்டுவார். இறைவன் வீங்கு தன்புணல் பெருகி பாய்கின்ற குளிர்ந்த நீர் பாய்கின்ற கடிலக்கரையிலே வேங்கை தோளுடை ஆடை, புலித்தோல் ஆடையுடைய வீரட்டானர். அடுத்தது தேன போதுகள் 3 தான போதுடுவார் வினை தீர்ப்பவர் மீனத்தன் புனல் பாய்கடிலக்கரை வேனல் ஆனை யுரித்த வீரட்டரே. போதுகள், போது என்பது மலர்களை குறிப்பது, இதழ்களை மலர்களை குறிப்பது போது. தேனப்போது தேன் நிறைந்த மலர்கள் 3 ஓர் 5 3 5 8, இந்த 8 மலர்களுடன் தானப்போது இடுவர், தாள்களிலே பாதங்களிலே இந்த போது இந்த மலர்களை இடுபவர்களுடைய வினை தீர்ப்பவர். எவ்வளவு சுகமான விஷயம். ஒரு பூவெடுத்து ரெண்ட பாதத்துல போட்டா வினை போடும். யார் செய்யறாங்கன்னு. மீனத்தன்புணல் பாய், மீன் எடுக்கின்ற தன்புணல் குளிர்மையான நீருடைய பாய்கின்ற கெடிலக்கரையிலே வேனல் ஆணை உரித்த, வேனல் என்பது கொடிய அல்லது சீட்டம் மிக்க, அனல் பறக்கும் சீட்டம் மிக்க ஆணையை உரித்த வீரட்டானர் இருக்கின்றார். அடுத்தது ஏழித்தொன்மலர் கொண்டு பணிந்தவர் ஊழித்தொல் வினையோட அற்றுவார் வாழித்தன்புணல் வாய்கடிலக்கரை வேளத்தின் நொறி போத்த வீரட்டரே. ஏழித்தொன்மலர் கொண்டு பணிந்தவர், ஈழித்தொன்மல் இதை சொல்றார். தொன்மல் பழமையான மரபுமிக்க, அந்த மரபுமிக்க இந்த மலர்களை கொண்டு பணிந்தவர்கள் ஊழித்தொல்வினை ஓட அகட்டுவார். ஊழித்தொல்வினை என்றா ஊழ் வழி வருகின்ற வினை, அது உண்டு. ஊழ் என்பது எங்களுடைய கொண்டு வார கர்மத்தை ஊழ் என்று சொல்லுவோம். பிராரப்த கர்மம் என்று இங்க கொண்டு வார கர்மம் இருக்குது, அதை ஊழ் என்று சொல்லுவோம். திருவள்ளுவர் ஊழ் என்ற ஒரு அத்தியாயம் செய்திருக்கிறார். அறம் சொல்லி போட்டு பொருளுக்கு போறார். அதுக்கு இடையில அறத்தின் கடைசி அத்தியாயம் ஊழ் என்று நினைக்கிறேன். ஏனென்றா என்னதான் அறவழியில நடந்தாலும் கூட பொருள் வயக்கிற அந்த இன்பம் செல்வம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை அல்லோ. அறத்தின்படி நடந்தாலும் பொருள் வாய்ப்பதில்லை, பொருளால் வருகின்ற இன்பமும் வாய்ப்பதில்லை என்றால் அங்க இடையில இருக்கிறது என்ன? ஊழ். அதைத்தான் சொல்லி இருக்கிற நடுவில் வச்சார். அந்த அத்தியாயங்கள் வைக்கிறதுலயே ஒரு அழகு. அந்த தொல்காப்பிய மாநாடு நடக்க இருக்குது எங்களுக்கு செப்டம்பர்ல. அது இலக்கிய மாநாடு, ஆனா சமய ரீதியாக பார்க்கக்கூடாதான் திருக்குறள் பார்க்கிறோம் நாங்கள்.
ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினன் தான் முந்தரும் என்றார். அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றை பாடுகிறவர் அறத்தை பாடுற கடைசி அத்தியாயமாக ஊழை வைத்தார். இப்ப ஊழ்வினை என்றும் சொல்லலாம், அல்லது ஊழிக்காலம் போன்ற எல்லா அழிவு காலம் பெறுகின்ற அவ்வளவு கொடிய வல்வினைகள், முற்றழிவை கொண்டிருக்கின்ற வல்வினைகளை கூட ஓட அகற்றுவார் என்றும் கொள்ளலாம். ஊழி என்றா முற்றாக அழித்த, அப்படியே சுவடு தெரியாம போறன்னு சொல்லுவார்கள் இருக்கலாம், அப்படிப்பானவற்ற கொடிய வினைகளை கூட அவர் ஓட்டுவார். பாலி தன்புணல் பாய் கெடிலக்கரை வேளத்தின்னுரி போர்த்த வீரற்று. இந்த பாலி ஏழி என்றது என்னென்று பார்க்க வேண்டும். வெண்மை உடையதாகிய குளிர்புனைகள் பாய்கின்ற பாலித்தன்புணர் என்பது வெண்மை உடையதாகிய குளிர்புணர் பாய்கின்ற போர்ஸோட வருகிறது. பாலித்தன்புணர் உள்ளது. வேளத்தினுடைய பெருமான் இதழி ஆகிய கொன்றைமலர். ஏழி என்பது இதழி. இதழியாகிய கொன்றை மலர்களை கொண்டு பணிந்த அடியார்களுடைய ஊழியாக தொடர்ந்து வரும் பழைய வினைகளை ஓடும்படி நீக்குவார். ஏழி என்பது இங்க இப்ப 8 மலர்களையும் இல்லாத ஒரு மலர் சொல்லுகிறார், 9வது மலர். அடுத்தது உரை செய்து நூல்வழி உண்மலரட்டிட திரைகள் போல்வரு வல்வினை தீர்ப்பரால் வரைகள் வந்திழியும் கெடிலக்கரை விரைகள் சூழ்ந்த அழகாய வீரட்டரே. அருமை அருமை. எங்களுடைய ஆஸ்தான தேவார வித்தவராக வைக்கணும். எல்லாம் அருமையா பாடுறீங்க. சிவசிவா சிவா. உரைசை நூல்வழி உண்மலர் எட்டிட. உரைசை நூல்வழி என்றது ஆகம நூல்களின் படி. எல்லாரும் எல்லா விதமாகவும் கும்பிடுவோம். இந்த ஆகம நூல்வழி கும்பிடுற வழிபாட்டைத்தான் அப்பர் சுவாமிகள் செய்திருக்கிறார். அதை சொல்லுவார்களா, விதிப்படி. பஞ்சாட்சரம் சொல்லிகளே எப்பவும் சொல்லலாம், ஆனா விதி என்ன மஞ்சளுத்து என்று சொல்றது. அந்த விதிப்படி செய்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. எப்படியும் செய்யலாம் தான், ஆனா விதிப்படி. விதிப்படி எப்படி என்று சொன்னால், இப்ப ஒருவருக்கு வருத்தம் வந்துடுச்சு, இப்ப டயபெட்டிஸ் வந்துட்டு என்று சொன்னால் பல விதமா செய்யலாம். வெந்தயம் சாப்பிடலாம், கரிஞ்சீரகம் சாப்பிடலாம், நாவல் கொட்டை அரைச்சு குடிக்கலாம், சிறு குறிஞ்சா சாப்பிடலாம். இப்படி கனவிதமான வைத்தியங்கள் எல்லாம் இருக்கு. கத்தாழையில இருந்து வினிகர் போடுறது, அப்படி கணக்கையும் இருக்குது. ஆனா விதிப்படி செய்கிறது ஒன்று இருக்கு. எல்லாம் வைத்தியர்கிட்ட போய் பார்க்கறது இருக்குது. வைத்தியர்கிட்ட போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி, அந்த வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்து, 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த அவரேஜ் பிளட் சுகர் பார்த்து, சாப்பாட்டில் பத்தியங்களை கடைப்பிடித்து, கொஞ்சம் எக்ஸசைஸ் அப்பியாசம் நடந்து, அதோட சொந்தப்பட்ட மருந்தை சொல்லபடி எடுத்து பார்த்து கொண்டு வரதான் விதிப்படி செய்கின்ற வைத்தியம். இது நல்லா வேலை செய்யும். விதிப்படி செய்கிறது அதுதான் விதிப்படி. இங்க ஆகம நூல்கள் அந்த சங்கல்பம் பண்ணிக்கும் இருக்கும். மமோபாத்த சமத்த துரிதத்வார ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றது. இது நான் என்னுடைய விருப்பத்தை அவர்களுடைய பிரீதிக்காக செய்கிறேன்னு சொல்றது. அவர்களுக்கு ஏதோ விருப்பமாம் நாங்க செய்கிறோம். அவைக்கு என்ன விருப்பம்? நாங்க பூஜை பண்றதால இல்ல. அவர்களுடைய பிரீத்தியர்த்தம் என்பது அவர்களுக்கு விதித்த வேத ஆகம முறைப்படி செய்கிற பூசை தான் பிரீத்தியர்த்தம். மற்றதெல்லாம் எனது விருப்பத்துக்காக செய்கிறது. 2க்கு இருக்கணும். எனது விருப்பத்தின்படி செய்கிற பூசை ஒன்று இருக்கிறது, இறைவனுடைய விருப்பத்தின்படி. இறைவனுடைய விருப்பத்தை கண்டா வேத ஆகமங்கள்ல விதிக்கப்பட்ட முறைப்படி செய்கிற பூசை. 2 பூசையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனாலும் இந்த விதிப்படி செய்கிற பூசைக்குத்தான் அந்த பலன் கூட, சித்தி கூட. அதைத்தான் உரைசை நூல் வழி ஒன்மலர் இட்டிட. இந்த 8 மலர்களை விட்டு பூஜை செய்ய திரைகள் போல் வரு வல்வினை தீர்ப்பரால். கடல் அலைகள் போல வல்வினை வந்து கொண்டே இருக்கு. உண்டு மாறி கொண்டா சொல்லுவோம். என்னப்பா இது உண்டு மாறி உண்டா வந்து கொண்டிருக்கு, என்ன சொல்றமா இல்லையா? இப்பதான் வருத்தம் வந்து ஆஸ்பத்திரியிலிருந்து வந்து சேர்ந்தேன். பிறகு பார்த்தா இங்க விழுந்து இங்கே முதுகு உதண்டு போச்சு. பிறகு பார்த்தா வீட்டுல மனுஷி கஷ்டம். பிறகு பார்த்தா மாமியார் காலமாயிட்டா. இப்படி அடுத்தடுத்து வருது. பிறகு பார்த்தா அங்க பேங்க்ல இருந்து இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. இப்படி ஒவ்வொன்றை சொல்லுவோம் இருந்து அடுத்தடுத்து வருவது. திரைகள் போல் வரு வல்வினை தீர்ப்பரான். பாருங்க,
ஊழி போற வல்வினையையும் தீர்ப்பார். அடுத்தடுத்து திரைகள் ஒரே அடியா வந்து முழுக்குற வல்வினை தான் ஊழி போல். அப்படியே பெருக்கெடுத்து வந்து சுனாமி மாதிரி அடிச்சு கொண்டு போறது ஊழி. அப்படி வார வினைகளையும் தீர்ப்பார். அப்படி ஒரே அடியா அழிச்சு கொண்டு போகாம அடுத்தடுத்து வந்து அடிக்கிற வல்வினைகளையும் தீர்ப்பார். வரைகள் வந்து இழியுங் கடிலக்கரை விரைகள் சூழ்ந்த அழகாய வீரட்டரே. வரைகள் விரைகள் என்பதை பார்ப்போம். மலைகள் என்பது விரைகள் என்பது மலை, வரை என்பது மலை, மலைகள் வந்து இழிவதாகிய கடிலத்தின் கரையில் உள்ளதும் நறுமணம் சூழ்ந்து எழில் பெற்றதும். விரைகள் சூழ்ந்து என்பது நறுமணம் சூழ்ந்து என்று வருகிறது. ஆகம நூல்கள் உரைக்கின்ற நெறியின்படி 8 வகைப்பட்ட உட்டு மலர்களை இட்டு அடியார்களின் அலைகள் போல் வருகின்ற வெல்வினைகளை தீர்ப்பவர் ஆவர். எட்டாவது ஒளி வந்தரை ஓலி வண்டரை. ஒளி வந்தரை ஒன்மலரட்டினான் காலை ஏத்த வினயன் கல்பரால் ஆளி வந்து அழியும் ஆளி வந்து இழியும் வேலை. ஆடி வந்து இழியும் கடிலக்கரை வேலி தழக ஆய விரட்டரே. ஓலி வண்டரை மலரெட்டினால் வண்டுகள் ரீங்காரமிட்டு சுற்றுகின்ற இந்த மலர்கள் மலரெட்டினால் காலை ஏத்த இறைவனை பூசிக்கின்ற மலரிட்டு பூசிக்கின்ற உகந்த நேரம் காலை நேரம். மற்ற நேரங்கள்ல சந்தியாவந்தனம் செய்யலாம், பஞ்சாட்சர ஜபம் செய்யலாம், தியானம் செய்யலாம், கோயில் வழிபாடு செய்யலாம். பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் காலை நேரம். காலை ஏத்த வினையை கழிப்பரால் ஆலி வந்து இழியுங் கடிலக்கரை வேலி சூழ்ந்தழகாய வீரட்டரை. இந்த கடிலை ஆறு வட்டமா வேலி போல சூழ்ந்திருக்கிறது என்று முதலே பார்த்தினாங்க. அதுல வேலி என்று வந்து சூழ்ந்த பொம்பொழினா இங்க வேலி என்று வந்திருக்கு. ஆலி வந்து இழியுங் கடிலக்கரை. அந்த ஆலி என்பதை பார்ப்போம். மழைநீர் வந்து ஆலமண்டது தனிக்கட்டி எல்லோ. ஆலி என்பது அதிலிருந்து வர மழை நீர் வந்து இழிகின்ற கிணக்கரைக்குள்ளதும் வேலிகள் சூழ்ந்து எழிலுடையதுமாகிய 20 விரட்டானம் என்று சொல்லுகின்றார். ஆனா ஆறே வேலியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதோ. கடல் போல ஆளி. எது மவ்வன்னா வந்தால் ஆளி, ஆளி அது கடல், அது இல்லை. இது மலை. ஆலி என்பது மலை. ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை கண்டில ஞாபகம் வந்தா அதுல சொன்னேன். ஆலங்கட்டி மாதிரி நினைக்கிறேன். ஆலவண்டா கட்டி ஆலி கண்டா தண்ணியா இருக்கலாம். அஞ்சிரவள் ஆலங்கட்டி என்று தானே சொல்றோம் நாங்க. கட்டி என்று தானே சொல்றோம் நாங்க. அப்ப ஆலவண்டா தண்ணி தான், மழை நீர் தான் ஆலி. அது மழை நீர் வந்து கட்டியாக வந்தால் ஆலங்கட்டி. அப்ப சரியா தானே இருக்குது ஆலி என்பது. அடுத்தது தாரே துள்ளி தட மலரெட்டினால் பாரி தேத்த வல்லார் வினை பாற்றுவார் மூரி தண்டிரை பாய் கொடிலக்கரை வேரி செஞ்சடை வேந்த வீரட்டரே. தாரி துள்ளி தடமலரெட்டினால் பாரித்து ஏத்த வல்லார். பல உற்சாகமாக பூஜை செய்யணும். ஏதோ சாதுரையும் சங்கராவண்டு பூஜை செய்யறதோ பூஜை செய்யற பார்த்தா மற்றவைக்கு ஏண்டா இந்த பூஜைக்கு வந்தவண்டு இருக்கு என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பூஜை செய்கிறது. பூஜையற பார்த்தாலே மற்றவைக்கு பயம் வந்துடும். ஜீவியத்துல அந்த பக்கம் போகப்படான்னு வச்சிருவாங்களே. மற்றவை பயப்படுத்துற வேலை அப்படி இல்லாத வேலை உற்சாகமாக மலர்ச்சியாக தாரித்து பாரித்து துள்ளி தடமலர் எட்டினால் ஏத்த வல்லார் வினை பாற்றுவார். அது என்ன பாற்றுவார்? இல்லாமல் செய்வார். பாரி போதல். போதல்னா சிதறி போதல். பாருண்டு போதல் என்று சொல்லுவோம் அல்ல. அப்படியே சிதறி போதல். வினைகள் வந்து அப்படியே பாருண்டு சிதறிப்போம். வினை பாற்றுவார். மூரி தென்திரை பாய் வெடிலக்கரை வேரி செஞ்சடை வேய்ந்த வீரட்டரே. மூரி வேரி என்ற சொற்களுக்கு பொருளை பார்ப்போம். தென்திரை என்பது அலை, தென் என்பது தன் குளிர்ந்த,
வலிமையுடையதாக தெளிந்து வருகின்ற அலைகளுடையாப்பாகின்ற கெடில நதியின் கரையில் மூரே தென்திரை பாய். தெளிந்த ஆனால் ஸ்ட்ராங்கா அவருடைய இரட்டுதல் இல்லை. மனம் பேசும் செஞ்சடையுடைய வேரி செஞ்சடை என்பது மனன் நீரின் செஞ்சடையை உடைய நறுமணம் நிறைந்த செஞ்சடை. மனத்தை இறைவன் திருவுருவை தாங்கி சிந்தித்து 8 வகைப்பட்டவர்களால் ஏத்தும் வல்லமையுடைய அடியார்களின் வினைகளை கெடுப்பார். சில சொற்கள் கெடுப்பார் என்ற விட பாற்றுவார் என்றது இவ்வளவு நல்லா இருக்கு. அடுத்தது தெரியுதா? அட்ட புட்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்டமூர்த்தி அநாதிதன் பால் அணைந்து அட்டுமாறு செய்கிற்பவர் செய்கிற்ப அதிகை வீரட்டனாரடி சேரும் அவர்களே. அட்ட புஷ்பம் அவை கொழுமாறு கொண்டு எப்படி செய்ய எப்படி பெற்று எப்படி பூசிக்க வேண்டும் இந்த முறைப்படி எடுத்து கொழுமாறு கொண்டு திருநந்தவனம் அதுக்குரிய இடத்துல அமைக்க வேண்டும். திருநந்தவனத்தை அதுக்குரிய விதத்துல பராமரிக்க வேண்டும். திருநந்தவனத்துல அதுக்குரிய விதத்துல பூக்களை பறிக்க வேண்டும். காலையில் எழும்பி குளித்து சுத்தமான ஆடை அணிந்து மற்றது அனுஷ்டானம் செய்துட்டும் செய்யலாம். அல்லது அனுஷ்டானம் செய்ய முதலும் போய் பூக்கூடைய கொண்டு போய் இடுப்புக்கு கீழே இறங்கப்படாது, பூக்கூட பூக்கு தட்டுகளுக்குள்ள இறங்கப்படாது, கையில கொண்டுவரப்படாது, சீலையில சுத்தி கொண்டுவரப்படாது, எருக்க விலையில கொண்டுவரப்படாது. பூக்களை அப்படி எல்லாம் முறைப்படி இந்த பூங்களை ஆய்த்து கொண்டு அதுல காய்ந்த பூ மற்றது என்ன பின்னப்பட்ட பூ அந்த பூக்கள் நிலத்துல விழுந்த பூ அதுகள் எல்லாம் குறவுள்ள பூக்களை எல்லாம் விலக்கி மற்ற பூக்களை கொண்டு அட்ட புட்பம் அவை கொழுமாறு கொண்டு அப்படி எடுத்து அட்டமூர்த்தி அந்த அட்டமூர்த்தமாக இருக்கிற இறைவன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களிலேயும் சூரிய சந்திர ஆகிய சுடர்களிலேயும் எல்லா உயிர்களிடத்தையும் 8 இடங்கள் இருக்கின்ற அட்டமூர்த்தியாக இறைவன் ஆதி இல்லாதவன் தன்பால் அணைந்து அவனிடத்திலே சென்று அட்டுமாறு செய்கில் அவருக்கு பணிந்து தொண்டு செய்கில் செய்கிப்ப அதிகை வீரட்டனாரடி சேரும் அவர்களே. திருவதிகை வீரட்டார் இறைவனடியை சென்று சேருவார்கள். இதுதான் இந்த பதிகத்தினுடைய இது. அப்ப இந்த முறை நாங்கள் அட்ட புஷ்பத்தை பற்றி தான் இந்த பாட்டை முழுக்கவே சொல்லுது. எனக்கு தெரியாது இவ்வளவு முழுக்க வந்த பண்ணாச்சு. முதல் பாட்டுல மட்டும்தான் இருக்கு. பாடல் முழுவையும் அட்ட புஷ்பம் சொல்லுது. முறைப்படி அட்ட புஷ்பம் சாத்தி வழிபடுவதை சொல்லுது. ஆகம முறைப்படி செய்கின்றதை சொல்லுது. அப்பர் சுவாமிகள் எப்படி வழிபட்டாரோ அது மாதிரி நாங்களும் வழிபட்டால் இன்னும் பலன் கிட்டும். இல்லாட்டா இயலாதவர்கள் இயன்ற வரைக்கும் மனசாலையும் அட்ட புஷ்பத்தை நெச்சு அட்ட புஷ்பங்கள்ல கிடைக்கிற புஷ்பங்களை சேர்த்து வச்சு தண்டவும். எனக்கு ஒரு ஆசை இப்ப இந்த அட்ட புஷ்பங்களை உருவாக்க வேண்டும். ஊர்ல இருந்தாலும் சுத்தவரை இருக்குது. வில்வம் இருக்குது, பஞ்ச வில்வமும் இருக்குது. முக்குழுவை, நொச்சி, மற்றது விளாத்தி, வில்வம், மற்றது முக்குழுவை, இப்படி அந்த பஞ்ச வில்வமும் இருக்குது. இந்த அட்ட புஷ்பத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கு. அட்ட புஷ்பத்துல அலரி அங்க எல்லாம் அழிக்கிறார்கள், நாங்க உண்டாக்குறோம். கொன்றை இருக்குது, எருக்கு இருக்குது, வெள்ளருக்கு வாரது அருமை. அது தானே வர உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம். எருக்கு இருக்குது, தாமரை நீலோட்பரம் எல்லாம் அது நீர் தொட்டி வச்சு விறக்க வேணும். ஆனா வலு சுகம். நான் இங்க பூக்கொடைக்கு போன முறை பாய்க்க பார்த்தேன். கனடாவில தாமரை இயற்கையா வரும். மற்றது மழை நின்ற பிறகு என்ன பனிக்காலத்திலேயே இருந்து கிழங்குல இருந்து திருப்பி முளைக்கும் வேண்டியது எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு தான் தெரியும். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல போயக்கள் ஒரு காட்டு பாதை மாதிரி அதுக்குள்ள போயக்க பார்த்தா ஒரு சுனை இருக்குது. அங்க பார்த்தா அந்த பூக்கள் இருக்குது. லில்லிஸ், ஓட்டல் லில்லிஸ் தானே சொல்றது எல்லாம். அப்ப அத இங்க பூக்கடைகள்ல தொட்டிகளை வச்சிருக்கேன். நாங்க கொண்டாந்தங்கன்னு சின்ன தண்ணி மாதிரி தொட்டி மாதிரி வச்சா வைக்கல. இப்ப நாங்கள் அந்த என்னோட இதுக்கு வேணும்னா இதுலயும் ஒரு நீச்சல் தடாகம் இருக்கு. அதை இப்படித்தான் செய்யற யோசனை இருக்கு. பாப்பா நீச்சல் தேவையில ஒரு குளமாக வச்சுட்டு தாமரையும் போட்டுட்டா நல்லா இருக்கு. தாமரை குளம் என்ன. அப்ப
அப்படி செய்தா நல்லா இருக்கு. நீலோட்பலம் போட்டல் லில்லி ரெண்டும் வைக்கலாம், ப்ளூ கலரும் மற்றதும் பிங்க்கும் வைக்கலாம். அதுல இங்க வந்து வீட்டுக்குள்ளதான் வைக்கணும். நந்தியாவத்தை வைக்கிறோம். ஊர்ல நந்தியாவத்தை இருக்குது. அலரி வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள சில பேர் வச்சிருக்கணும், பூக்குறது குறைவு, கொஞ்சம் பூக்கால் வரும். நல்ல வெயில் இருந்தால் நிறைய வரும் அலரி. மற்றது புன்னை, பாதிரி, அதெல்லாம் மரங்கள். புன்னை மரம் இருக்குது. பாதிரி என்பது நான் பார்க்கல. செண்பகவன் நான் அதண்டதில்லை, சும்மா படங்கள் அதுகளில் பார்த்துருக்கிறேன். தான் காட்டி இருக்கிறேன் எனக்கு செண்பகவன். ஒரு ஆரஞ்சு கலர் பூவா இருந்தது, ஞாபகம் மறந்து போச்சு. அதெல்லாம் ஊர்ல இருக்கே தெரிய வந்திருந்தா வீட்டை சுத்தி இதெல்லாம் வச்சிருப்போமே. பரவாயில்லை, இங்க இந்த அளவுக்கு செய்யறதுக்கு கிடைக்குது. மற்றது எங்களுக்கு முறைப்படி பூ கிடைக்கிறது. நாங்க பூ கடையில தான் பூவை வேண்டுவீங்க. இனித்தான் சமர் வந்தோடனே முன்னுக்கு சேர்க்கிறது. எல்லா பூவும் இறைவனுக்கு பிரியம், அது ஒன்று இருக்கு. விதி புஷ்ப விதி செய்த ஞான பிரகாஷ் சொல்லுவார், விதியும் விலக்கும் கடந்தார்க்கு விதியால் ஒன்றை விதிப்பாரார் என்று சொல்லுவார். அவர் விதிய விலக்குகள் எல்லாத்தையும் கடந்தவர், அவருக்கு யாரப்பா இப்படி எல்லாம் விதியெல்லாம் சொல்றது என்று அந்த பாட்டை முடிப்பார் தன்னுடைய புஷ்ப விதி சொன்னதில். சிவா, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா